சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் ஆர் நல்லக்கண்ணு அவருடைய மறைவு ஏராளமான மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் அவருக்கு ஏழை எளிய மக்கள், தொழிலாளர் வர்க்கத்தினர் என்று மாவட்டந்தோறும் புறப்பட்டு வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்க இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கும்போது என்ன தோன்றுகிறது சார்? அதாவது அரசியலில் இன்றைக்கி ஒரு சுத்தமான மனிதர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் இத்தனை வருட கால பொது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 80-85 வருட கால பொது வாழ்க்கைக்கு அப்புறமும் கூட கை சுத்தமான மனிதர், அவர் பேர் எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கிற போது பொது தொண்டில் ஈடுபட்டிருக்கிற அரசியல்வாதி எப்படி இருக்கணும் என்பதற்கு ஒரு உதாரணமாக விளங்கிய ஒரு தலைவர் நல்லக்கண்ணு அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது அப்துல் கலாம் அவர்கள் இறந்து போன போது சின்ன சின்ன கிராமங்களில் கூட அவருக்கு அனுதாபம் தெரிவித்து படங்களெல்லாம் வச்சு அஞ்சலி செலுத்துகிறாங்க மக்கள். அதாவது அந்தளவுக்கு அவர் இறந்து போன பிறகு தான் நமக்கு மக்கள் எந்த அளவுக்கு அப்துல் கலாம் மேலே ஒரு நல்ல மதிப்பு வச்சுருந்தாங்க. அவருடைய சிம்பிளிசிட்டி, எளிமை, அந்த அதிகார தோரணை இல்லாமல் இருந்த விஷயங்கள், எளிய மக்களுக்காக பாடுபடுற விஷயங்கள், இதெல்லாம் மக்களை ரொம்ப கவர்ந்த விஷயம். ஒரு பெரிய பொறுப்பில் ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு எளிமை. ஜனாதிபதி மாளிகை விட்டு வெளில வரும்போது ஒரு பெட்டியோடு தான் வெளில வந்தார்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவர் அரசாங்க சொத்தை தன்னுடைய சொந்த விஷயங்களுக்கு என்றைக்குமே பயன்படுத்தினதில்லைன்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி நல்லக்கண்ணு அவர்கள் அதிகாரத்தில் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு, எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக இருந்தாலுமே அவர் ஒரு பொதுநல தொண்டில் தொடர்ந்து தன்னை போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர். அன்றாடம் தான் ஒரு மக்கள் பணியே தன் பணின்ற மாதிரி அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தவர். அதுக்கேற்றபடி அவர் வீட்டில் அவங்க மிஸ்ஸஸ் அந்த குடும்பத்தை கவனிச்சிருந்தாங்க. ஒரு டீச்சராக இருந்தாங்க. அவங்க குடும்பத்தை நல்லா கவனிச்சிருந்தாங்க. இவருக்கு எந்த கவலையும் அவங்க வைக்கல. இவர் அவருடைய மாமனாரே ஒரு கம்யூனிஸ்ட். இவர் நல்லக்கண்ணுடைய மாமனாரே ஒரு கம்யூனிஸ்ட் அவர். ஸோ அதனால் அந்த வீட்டிலேருந்து வந்த பொண்ணாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கம்யூனிஸ்டுடைய வாழ்க்கையை நல்லா தெரியும். அவன் ஏற்கனவே அவர் சிறையெல்லாம் போயிட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கிறார். சிறைக்கு போயிட்டு தான் அந்த நெல்லை சதி வழக்கில் சிறைக்கு போயிட்டு தான் அவர் கல்யாணமே பண்ணிக்கிறார். ஸோ இந்த தினமணியில் இனி யாருண்டு இது போல் அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க தினமணியில். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிறைக்கு போனதில் மதுரையில் சிறையில் கூட அங்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதுமையை படைத்திருக்கக்கூடிய விஷயத்தை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு. ஆமாம், எங்கே இருந்தாலுமே அந்த படிப்பதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். தன்னை ஒரு டெவலப் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு அறிவு ரீதியாகவோ இல்லை தத்துவார்த்த ரீதியிலோ இல்லை இயக்க பணிகளிலோ தன்னை எப்படி ஈடுபடுத்தி கொண்டு ரொம்ப இதாக இருந்தாரோ, ஒரு செழுமையாக இருந்தாரோ, அந்த மாதிரி தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தில் அவர் பக்குவப்படுத்தினார், அவங்களெல்லாம் ஏற்றி விட்டார் அப்படின்றது ஒரு முக்கியம். ஸோ இன்றைக்கி அவரை பார்த்து அந்த இயக்கத்தில் நிச்சயமாக ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த இயக்கத்தில் இணைஞ்சிருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டுடைய அந்த சிபிஐயுடைய செயலாளராக அவர் இருந்திருக்கார். அப்போ இருந்தபோது கட்சியை வளர்க்குறதுல ஒரு முக்கியமான பங்குகள்லாம் வகிச்சிருக்காருல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது அவருடைய போற்றத்தக்கது என்னென்னா அவருடைய எளிமை, அவருடைய பொதுநல தொண்டு, எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் இருக்கிற ஒரு தொண்டு. அந்த தொண்டில் அவர் மக்களை கவர்ந்திருக்காரு. இப்போ எப்படி இந்த கலாம் சொன்ன போது சொன்னோம், அதே மாதிரி தான் இப்போது அவருடைய மரணம் ஏற்படுத்தியிருக்கிற அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா, அந்த இம்பேக்ட், தாக்கம், அது எளிய மனிதனையும் கொஞ்சம் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஒரு பக்கம் அஞ்சலி செலுத்துவதற்கு பல்வேறு ஊர்களிலிருந்து புறப்பட்டு வந்திருப்பவர்கள் ஒரு பக்கம்னா, சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நல்லக்கண்ணுடைய புகைப்படத்தை வைத்திருக்கிறது, அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் என்று சொல்வது, அப்படிலாம் அதிகமாக பார்க்கப்பட்ட விஷயமா இருக்குது. இப்போ எத்தனை காலமானாலும் இன்னைக்கு அரசியல் தன்மைகள் மாறுபட்டிருந்தால் கூட, சி மகேந்திரன் கூட தினமணியில் கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நேர்மை இதற்கெல்லாம் விலகி போயிருந்தால் கூட நல்லக்கண்ணுவினுடைய பாதையை திரும்பி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஆனாலும் இன்னைக்கான அரசியலில் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நேர்மை, உண்மை, உழைப்பு, எளியவர்களுக்கான உழைப்பு அப்படின்றதெல்லாம் எந்த அளவுக்கு போற்றக்கூடியதாக இருக்குது, மதிக்கக்கூடியதக்கதாக இருக்கிறது அப்படின்றத நல்லக்கண்ணு இறப்பு நமக்கு உணர்த்துதா? கண்டிப்பாக அது உயர்த்துது சார். அரசியல்வாதிகள் எந்த பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை அவருடைய வாழ்க்கையை நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பாதையில் இன்றைய அரசியல்வாதிகள் பயணிக்கவில்லை என்பது நமக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆக்சுவலாக எல்லாருமே இன்றைக்கி அஞ்சலி செலுத்துகிறாங்க. இன்றைக்கி மேலேருந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அரசியல்வாதியாக இல்லாமல் அரசியலுக்கும் அவர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் சாதாரண பொதுஜனமாக இருக்கிற ஒருத்தர்
இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணினார். அவருக்கு அரசியலுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. அது ஒரு அரசு துறையில் ஒரு பெரிய அதிகாரி வந்து ரிட்டையர் ஆகிருக்கார். அவர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாரு, நல்லக்கண்ணுவை போய் ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்குது சார். நான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே பார்க்கணும்னு நினச்சேன். இப்போ இறந்துட்டார், இறந்த பிறகு போய் அவரை வந்து அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோனில் சொல்கிறார். நான் அதுக்காக கிளம்புறேன், இன்றைக்கி சாயந்தரம் வரையும் வச்சுருக்காங்களாமே. அவர் வந்து அரசியலுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு அஞ்சலி செலுத்தணும்னு விரும்புகிறார். அப்படின்னா இந்த மனிதர் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளை, ஒரு அதிர்வுகளை வந்து பொது வாழ்க்கையில் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக மக்களுக்கு உணர்த்தியிருக்காருன்ற விஷயம் இருக்குல்ல, அதுதான் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஆக்டிவாக நான் ரிப்போர்ட்டராக இருந்த காலகட்டத்தில் பல முறை வந்து சிபிஐ ஆஃபீஸ்க்கு நான் போகிறது உண்டு. பெரும்பாலும் நான் போகிறது வந்து ராத்திரி 7:30 8 மணிக்கு மேலே தான் போவேன். போன உடனே அது பழைய கட்டடம், இப்போ இருக்கிற மாதிரி 8 மாடி கட்டடம்லாம் கிடையாது, பழைய கட்டடம். அது உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தா காடு மாதிரி இருக்கும், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டா மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும். அதில் முதல் அறையில் வந்து தியாகராஜன் ஒரு தோழர் இருந்தார், அவர் உட்காந்துருப்பார். அவர் அப்புறம் நம்ம மகேந்திரன். அவர் தியாகராஜன் வந்து அந்த காலகட்டத்தில் பேட்டிகளுக்கு அழைத்தாக்க அலுவலகத்திலிருந்து வண்டி அனுப்பினா கூட அதில் வரமாட்டார், அவராக ஆட்டோவில் ஏறி தான் வருவார். சைக்கிளில் போன தோழர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், சைக்கிளில் வந்து வருவாங்க, அது மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவரெல்லாம் உட்காந்துருப்பார். மகேந்திரன் சார் இருப்பார், தாபாண்டியன் சார் இருப்பார், நல்லகண்ணு சார் இருப்பார். நல்லகண்ணு சில பேர் அடுத்த ரூமில் இருப்பார். அவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு புக்கோடு தான் இருப்பார். எப்போதுமே போனால் கையில் ஒரு புக்கோடு தான் இருப்பார். முதல்ல ஃபார்மலாக பேசுகிறது நிறையா இருக்கும். பேட்டிக்குன்னு எப்போவுமே பேட்டிக்குன்னு போகிறது கிடையாது. அந்த சைடு போனால் உள்ளே பூந்து யார் யார் இருக்காங்களோ பார்த்துட்டு ஹலோ சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் பேசிட்டு வருதுன்றது ஒரு வழக்கமாக ஒரு வச்சுருந்தேன் நான். ஆக்சுவலாக அந்த சைடு போனால் அங்கே அந்த சைடில் இப்போ குமரேந்தன் ஆஃபீஸ் இருந்தது, அவரை ஒரு தடவை எட்டி பார்க்குறது, அப்புறம் இவரை ஒரு தடவை பார்க்குறதுன்ட்டு அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுருந்தோம். நம்ம எங்கே செய்தியாளருக்கு எங்கே செய்தி கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் வந்து நம்ம அப்படி போயிட்டு எல்லாரையும் பார்த்துருந்து ஒரு கான்டாக்டில் இருந்ததுனால அவர் கூட போய் பேசும்போது ஒரு தடவை என்னை பார்த்தோன்னே சொன்னார், சார் இங்கே நெத்தியில் ஒரு காயம் இருக்காருனார். ஆமாம் சார், ஒரு வடு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. இதெல்லாம் உங்களால் தான் சார் வந்ததுன்னாரு. எனக்கு ஒருவே புரியல, இல்லை சார் நான் என்னால் எப்படி சார், இல்லை சார் சொல்கிறீங்க இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னார், இல்லை சார் எங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் நாங்கள் சின்ன வயசில் வந்து கல்கி, ஆனந்தவிடன் இதெல்லாம் படிக்கிறது ரெகுலராக வச்சுப்போம். கல்கி வியாழக்கிழமை காத்தால வரும். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பண்டில் ஏஜென்ட் இறக்கி அதுலேருந்து அந்த அங்கேயே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லேயே பிரித்து முதல் இஷ்யூ எட்டுன்னு வந்து நாங்கள் பொன்னியின் செல்வன் போன்ற விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலாக இருப்போம். நாங்கள் அதில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு இது வரும், யார் முதல்ல படிக்கிறதுன்ட்டு. நாங்கள் அப்போது ஸ்டேஷனை நோக்கி ஓடும்போது அந்த ஸ்ரீவைகுண்டம் பாலத்தில் நான் தடுக்கி விழுந்துட்டேன் சார். நான் அந்த விழுந்து அடிபட்டது தான் இந்த வடு, அதனால் உங்கள் கல்கிக்காகப்பட்ட வடு தான் சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப இதாக ஆச்சரியம் இல்லை. அந்த காலத்தில் பொன்னியின் செல்வன் எல்லோரும் விழுந்து படித்தாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் அதனால் ஏற்பட்டது ரொம்ப ஹாசியாக ஒரு நகைச்சுவையோடு சொன்னார், உங்களால் தான் ஏற்பட்டது அப்படின்னார். நம்ம அந்த பத்திரிகையோடு சம்மந்தப்பட்டதுனால அப்படி சொன்னார் அவர். அப்போ அவருடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப தெளிவாக நான் ஒரு இஷ்யூவில் பதிவு பண்ணியிருந்தேன். அப்போது ரொம்ப எளிமையான ஒரு படங்கள்லாம், ரொம்ப அற்புதமான படங்கள்லாம் வந்தது. அந்த அப்போ இருந்த புகைப்படக்காரன் நினைக்கிறேன், அது கேவிஆர்னு நினைக்கிறேன், யாரும் எடுத்தாங்க. அந்த படங்கள் ரொம்ப பிரமாதமான படங்கள். அதை பார்த்துட்ட உடனே அவர் இந்த மாதிரி படங்கள் நான் என்ன இந்த மாதிரி அழகாக யாருமே எடுத்ததில்லை சார் அப்படின்னு ரொம்ப இது கட்டுரையில் வந்து அவருடைய லைஃப்பை சுருக்கமாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நெல்லை சதி வழக்கு உட்பட எல்லா வழக்கும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு அவருக்கே, சார் நான் இப்படி கரடு முரடாக இருக்கேன், என்ன அழகாக காமிக்கிறீங்களே சார் எப்படி சார்னு ரொம்ப அவருக்கு சந்தோஷமாயிடுது அவருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு வந்து தொடர்ந்து அவரை பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு முதல்ல என்ன தோணுன்னா, அவர் அப்படியே மெதுவாக பேசுறதை பார்த்தா அவர் சத்தமாகவே பேச மாட்டார். ஆனால் அவர் குரலும் சில போது சத்தமாக பேசுவார், சில போது அவர் குரலும் சில போது. ஆனால் வந்து சாதாரணமாக பேசும்போது அவர் நம்ம காது, அவர் பேசுறது நம்ம காதுக்கு விழுமான்ற சந்தேகமே அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சர் மாதிரியான ஒரு நபர். ஒரு அரசியலில் இவ்வளோ தூரம் இருந்து, அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஈர்ப்பை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். அப்படின்னும் போது நீங்கள் அந்த பழக்கம்ன்றதே இப்போ நீங்கள் வந்து ஒரு நபரை எதுக்காக போய் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை பார்க்கணும், பேட்டிக்காக மட்டுமல்ல அப்படின்னும் போது வேறு விஷயங்கள், இந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், நடப்பு அரசியல்கள் இதெல்லாம் பேசும்போது அவங்ககிட்ட நிறைய தகவல்கள் கிடைக்கும். நிறைய நமக்கு வந்து நம்மளை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவாங்க, நம்மளுடைய அறிவை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவாங்க. அவங்ககிட்டலாம் பேசுவீங்கன்னா, நீங்கள் தியாகராஜன்கிட்ட பேசினாலும், மகேந்திரன்கிட்ட பேசினாலோ, இல்லை தாபாண்டியன்கிட்ட பேசினாலோ, நல்லகன்கிட்ட பேசினாலும் எல்லாம் அவங்களும் நிறைய படிக்கிறவங்க. நிறைய அவங்களுக்கு சிறை வாழ்க்கையில் வந்து படிக்கிறதே ஒரு தொழிலாக இருந்திருக்கு ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து நல்லகண்ணு எப்போ பார்த்தாலும் அவர் டேபிளில் பாரதியார் புக்கு இல்லாத நீங்கள் பார்க்க முடியாது. பாரதியாரோட புக்கு கண்டிப்பாக அங்கே இருக்கும் அவரோட. ஸோ அந்த மாதிரி அவங்க படிச்சுட்டு அவங்க வந்து அவங்களுடைய நாலேஜை வந்து, அவங்க அனுபவ அறிவை வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஆக்சுவலாக. நமக்கு சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சொல்லுவாங்க.
அதனால் அது வந்து அவங்கள பார்க்குறதுன்றது வந்து வெறும் பேட்டிக்காக ஒரு ரிப்போர்ட்டர் அல்லது அரசியல் தலைவர்ன்றதை விட்டுட்டு நம்மளை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிபிஐ சிபிஎம் ஆஃபீஸில் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட பேசுனீங்கன்னா கொஞ்சம் ரங்கராஜன் மாதிரி இப்போது ரங்கராஜன் சார் இருக்கார்ல சிபிஎம்மில் இருக்கார், நீங்கள் அவர் கூடலாம் பேசுனீங்கன்னா பல தடவை பேசுனீங்கன்னா அவங்க கூடலாம் பேசும்போது உங்களுக்கு வந்து மற்ற கட்சிகள்லேயும் நல்ல தலைவர்கள்லாம் இருக்காங்க, இருந்தாலும் இவங்க கூட இந்த கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களோடு பழகும்போது அது கொஞ்சம் ஒரு இயல்பான ஒரு பழக்கமாக நமக்கு கொஞ்ச நாள்லேயே வந்துடும். அது வந்து அது மாதிரியான அனுபவம் எனக்கே அங்கே வந்திருக்கு. ரொம்ப நாள் நான் அது மாதிரி அந்த அந்த வட்டாரத்தில் நான் குடியிருந்த வரையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த வட்டாரத்தோடு நான் வெளியில் நங்கநூறு பக்கம் போன பிறகு தான் நான் அந்த சைடு அடிக்கடி வர முடியலை தவிர, மற்றபடி சென்னைக்குள்ளே நான் அந்த நுங்கம்பாக்கம் அந்த ஏரியாவில் இருந்தபோது பக்கத்தில் டக்குன்னு போயிட்டு நான் அவங்க ஆஃபீஸில் போக் ரோடெலாம் போய் பல தடவை பார்த்து அந்த நினைவுகள்லாம் இன்னும் பசுமையாக இருக்குது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து தங்களுக்காக அதே மாதிரி ராஜா கூட நம்ம ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற எல்லை ராஜா அவர் கூடலாம் நான் பல தடவை நல்லா பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். அவங்களாம் வந்து நம்மளோட பேசினாங்கன்னா நமக்கு நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க நிறையா படிச்சுட்டு அனுபவ அறிவு பெற்றவர்களாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். நல்லக்கண்ணுக்கிட்டேயும் அதே மாதிரி தான். அவர் வந்து பல விஷயங்களை வந்து யதார்த்தமான விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் சொல்லுவார். வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து அவரை பொறுத்த மட்டும் வந்து அவர் குடும்பத்தை சரியாக கவனிக்கலன்னு அவரே சொல்லியிருக்கார். ஏன்னா நான் வந்து போராட்டமே வாழ்க்கையாக போச்சு, கட்சியே வாழ்க்கையாக போச்சுன்னு சொல்லுவார். ஆனால் அவர் சிலபோது என்ன பண்ணுவார், என்கிட்டயே ஒரு சொல்லியிருக்கார், சார் பசங்களெல்லாம் ஒழுங்காக படிக்க வைங்க சார், வீட்டை ஒழுங்காக கவனிங்க சார்னுவார். வீட்டை ஒழுங்காக அவரால் முடியலன்ற ஆதங்கத்தை ஆமாம் இதே மாதிரி சுற்றி நான் கிட்டத்தட்ட பேசி முடிக்கும்போது மணி 9:45 10 அந்த ரேஞ்சிலலாம் போகும் சில போது. சார் எங்ககிட்டே பேசி நிற்காது, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, உங்களுக்காக உங்கள் பசங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போங்க சீக்கிரம் போய் பாருங்கள், உங்கள் பையன் உங்கள் ஒய்ஃப்லாம் காத்துட்டு இருப்பாங்க, போங்க சீக்கிரம் போங்க சார், இப்படியே சுற்றினே இருந்தால் என்ன சார் அப்படின்வார். அது மாதிரி மற்றவங்களுக்கும் அவர் அட்வைஸ் பண்ணுவார். நம்ம அவர் கூட பேசுகிறதுல வந்து அந்த நேரம் போகிறதே தெரியாது அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது. அந்த மாதிரிலாம் பலவிதமான அனுபவங்கள் அவர் நினைக்கும் போது நமக்கு நல்லக்கண்ணு நினைக்கும் போது ஞாபகம் வருது. அதாவது அவங்க கூட இருந்தாலே ஒரு சராசரியாக நம்ம ஜனசக்தி இதழிலும் அந்த பத்திரிகையிலையும் ஒரு நிறைய எழுதியிருக்கிறாரா, ஒரு இதழியலாளராக அவர் தன்னை கருதிக்கிறதுல அவர்கிட்ட ஒரு மகிழ்ச்சி இருந்தது. நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. தினமணிலேயே நடுப்பக்க கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கிறதா அவங்களே போட்டு நிறைய கட்டுரைகள் அவர் எழுதியிருக்காரு. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு தடவை தான் அவரை நான் கேட்டேன், அந்த கோயம்புத்தூரில் ஒரு சிபிஎம் ஒரு நின்று தோத்துட்டார் ஒரு தடவை, ஆக்சுவல் 98 நினைக்கிறேன். அவர் தோற்ற உடனே அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்த்தபோது அவரை கேட்டேன், உங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லையா சார், பார்லிமெண்ட்டுக்கு போக முடியலையா, அதிலே வருத்த முடியல. வருத்தமா, எதுக்கு வருத்தப்படணும் அப்படின்னாரு அவர். இல்லை சார் நீங்கள் ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்து நீங்கள் போயிருக்கலாமே, நீங்கள்லாம் போயிருக்கணும் பார்லிமெண்ட்டுக்கு அப்படின்னு. பார்லிமெண்ட்டுக்கு போய் தான் வேலை செய்யணும்னு கிடையாது சார், நம்ம இங்கே சாதாரண தொண்டராக இருந்தே வேலை செய்யலாம் சார், இங்கே செய்கிற தொண்டிலேயே நமக்கு சந்தோஷம் நிறைய கிடைக்கும், அங்கே போய் பண்ணுறத விட இங்கே எளிய மக்கள்கிட்ட வந்து இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அந்த 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 ஆஃபீஸுக்கு பின்னாடி பகுதியில் ஒரு பெரிய குடிசை பகுதி இருக்குது, அப்படி கை காமிச்சார் அந்த பக்கம். இங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் வேலை செய்கிறதே வந்து அதுவே ஒரு பெரிய பணி சார், அதுவே நமக்கு திருப்தி தருது. அதனால் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறதோ இல்லை சட்டமன்ற உறுப்பினராகிறதோ அந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லை சார். கட்சி நம்மளை நிற்க வைக்குது, கட்சி நமக்கு சேலரி கொடுக்குது, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன செலவு இருக்கோ நம்ம குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு தராங்க, ஏதோ தராங்க. ஸோ அதனால் வந்து அவர் பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டதே இல்லை. அவருக்கு கட்சி 1 கோடி ரூபா கொடுத்தபோது திருப்பி கட்சிக்கே அவர் கொடுத்துட்டாருன்னு நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால் வந்து அவரை பொறுத்த மட்டும் அதான் இந்த எளிய மக்கள் இன்றைக்கி வந்து அவரை வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னா மக்கள் வந்து எல்லாத்தையுமே கவனிச்சிட்ருக்காங்க, யார் எப்படின்ற மக்கள் வந்து எல்லா அரசியல் தலைவர்களையும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. யார் வந்து உண்மையிலேயே ஒரு பொது தொண்டில் வந்து ஒரு அப்பழுக்கு இல்லாமல் இருக்காங்க, ஒரு எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் ஒரு எளிய முறையில் ஒரு பொது தொண்டே ஒரு தன்னலம் கருதாத ஒரு பொது தொண்டில் யார் இருக்காங்கன்னு மக்கள் கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு என்றைக்குமே மக்கள்கிட்ட ஒரு அங்கீகாரம் இருக்குன்றத வந்து நல்லக்கண்ணு மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. ஆக்சுவலாக நான் பேட்டி எடுக்கிற போகிற சமயத்தில் இதே பழைய கட்டத்தில் தான் அவரே உட்காந்து துணி துவச்சிட்டு இருந்தார். அந்த மாதிரி அப்படி தான் நல்லக்கண்ணுவை நான் பார்த்தது. இப்போ நல்லக்கண்ணு இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறது மீண்டும் இந்த அரசியல் கட்சி கேட்ட இந்த ஒரு பெரிய படம் அந்த பிம்பத்தை ஏற்படுத்தணும், அதுதான் கட்சி, அதுதான் பிரம்மாண்டம் அப்படின்லாம் நினைத்து புதுசாக கட்சிக்கு வரவங்களும் ஏற்கனவே அரசியல் பணியில் இருக்கிறவங்களும் என்ன உணர்ந்துக்கணும், என்ன மாறுனா இந்த சமூகத்திற்கு நல்லது, நல்லக்கண்ணுக்கு செலுத்துகிற உண்மையான அஞ்சலி மரியாதையாக இருக்கும். அது இல்லை, முதல்ல வந்து எளிமை, தன்னலமில்லா ஒரு பொது சேவை. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்துட்டீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட முதல்ல எளிமை இருக்கணும், எல்லோரும் அணுகக்கூடிய ஒரு பண்பு இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ஒரு உச்சாணி கொம்பில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து
இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலராக ஒரு டேர்ம் இருந்தாலே அவன் பண்ணுற பந்தா வந்து பார்க்க சகிக்கலை. அவன் போட்டிருக்கிற நகைகளும் அதுவும் பார்க்குறதுக்கு ஒரே அருவருப்பாக இருக்குது நமக்கு ஆக்சுவலாக. அதெல்லாம் தாண்டி ஒரு எளிமையாக சில சமயம் இந்த பட்டாப்பட்டி அன்றாவர் போட்டுட்டு ஒரு சாதாரண முண்டாமணியன் போட்டுட்டு கூட அவர் வீட்டில் சில சமயம் உட்காந்துட்டு சாதாரணமாக இருப்பார். அவர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார். அந்த வேஷ்டி கூட ரொம்ப ஒரு அழுக்கான வேஷ்டியாக கூட இருக்கும் சில சமயம் சொல்லணும். அதை பற்றி அவர் கவலையப்பட மாட்டார். ரொம்ப எளிமையாக இருப்பார். ஒருத்தர் வந்துட்டாங்களேன்றதுக்காக அவருக்காக தன்னை ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக இருக்கணும் அந்த எண்ணமே அவருக்கு கிடையாது. தான் எப்படி இயல்பாக இருக்க வேண்டுமோ அதே இயல்போடு தான் இருப்பார். கடைசியாக நான் அவரை பார்த்து 3-4 வருஷத்துக்கு மேலே ஐ திங்க் அவர் கடைசியாக வந்து அந்த இங்கே இருந்தார், ஸ்ரீநகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் ஹவுசிங் போர்டோட சின்ன வீட்டில் இருந்தார். ஆமாம், அந்த வீட்டில் தான் இப்போ இடிச்சிட்டு ஹவுசிங் போர்டு கட்டிட்டாங்க. ஆமாம், ஹவுசிங் போர்டு கட்டிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு வீடு இல்லாமல் அவர் தன்னுடைய பொண்ணு வீட்டில் தான் இருந்தார். அங்கே கேகே நகர் பகுதியில் இருந்தார். ஆமாம், இப்போ கடைசியாக அங்கே தான் இருந்தார். ஆமாம், இங்கே இல்லை அவர். அந்த வீட்டை வந்து இடிச்சிட்டாங்க. பெரிய பில்டிங் கட்டிருக்காங்க. இன்னும் அது கவர்மெண்ட் கொடுத்தது அந்த பில்டிங். ஆமாம், அந்த வீடு. ஆமாம், அந்த வீட்டில் தான் அவரை நான் கடைசியாக பார்த்தேன். அவருக்கு அப்போ பார்க்கும்பொழுது கூட அதே மாதிரி தான் எளிமையான தோட்டத்தோட கையில் ஒரு புக்கோடு தான் இருந்தார். கையில் ஒரு புக்கோடு தான் நானும் நண்பர் KS ராதாகிருஷ்ணனும் போய் பார்த்தபோது கையில் ஒரு புக்ஸை வச்சுட்டு அவர் ஒரு புக்கு போட்டிருந்தார். நிமிர வைக்கும் நெல்லைன்னு அவர் ஒரு புக்கு போட்டிருந்தார். அந்த புக்கோட இன்னொரு லேட்டஸ்ட் எடிஷன் கொண்டு வரணும். நெல்லை மாவட்டத்திலேருந்து உள்ள தியாகிகள், அப்புறம் இந்த இவர் நல்லக்கண்ணு பற்றிலாம் நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அப்போது நெல்லை மாவட்டத்தில் அவர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டம். இப்போ தூத்துக்குடியாக இருந்தால் கூட ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டம். அப்போது அந்த நெல்லை மாவட்டத்தில் அந்த புக்கில் வந்து என்னென்ன விடுபட்டிருக்கு, என்னென்ன சேர்க்கணும் போன்ற விஷயங்கள், நெல்லை மாவட்டத்தோட இன்னும் ஃபர்தராக சிறப்புகள் என்னதெல்லாம் வந்து அவர் KS ராதாகிருஷ்ணன் எழுதின புக்குக்காக நிறைய விஷயங்கள் அவர் அந்த நெல்லை மாவட்டத்தோட ரீகலெக்ட் பண்ணி அவர் கால்நடையாகவே நடந்து பல கிராமங்களுக்கு போயிருக்கிறதா சொன்னார். ஒரு சில கிராமங்களுக்கெல்லாம் வந்து கால்நடையாக நடந்து போயிட்டு சோறு தண்ணி இல்லாமல் ராத்திரி தூங்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்லாம் சொன்னார் அவர். ஆக்சுவலாக எல்லா ஊர்களுமே வந்து எனக்கு பழக்கமான ஊர்கள் தான், போகாத ஊர்கள் கிடையாது, பார்க்காத இடங்கள் கிடையாது அந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அப்படின்னு அவர் சொன்னார். கைது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தலைமுறை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்கார். அதனால் வந்து பல இடங்களில், பல மாறு இடங்களில், பல ஊர்களில் சுற்றி தெரிஞ்செல்லாம் அவர் அனுபவப்பட்டிருக்கார். அதனால் அவர் அந்த புக்குக்கெல்லாம் பல இன்புட்ஸ்லாம் அவர் கொடுத்தார். என்ன யாரெல்லாம் சேர்க்கணும், யார் யார் இருக்காங்க விட்டு போனவங்க. அது மாதிரி அவரை பொறுத்த மட்டும் நீங்கள் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அவரை பார்த்தீங்கன்னா அவர் கூட பேசும்போது உங்களுக்கு பலவிதமான ஒரு இன்னும் கொஞ்சம் உங்களுடைய அறிவை நீங்கள் கொஞ்சம் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நன்றி சார். தேங்க்யூ.